ஹாய் மேட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு 2021 ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீட் வைஸ் அப்படிங்கிற ஒரு செம ஃபீல் குட்டான மூவியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் போட்ல அஸ்தி எடுத்துக்கிட்டு கடல்ல கொண்டு போய் கரைக்கிறதா காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ டாங்ஸி. என் கையில இருக்கிறது யாரோட அஸ்தி தெரியுமா? என் பேரண்ட்ஸோட தான். ஆமாங்க, எனக்கு இப்ப அப்பா அம்மா அப்படின்னு யாருமே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. என்னோட லைஃப் ஸ்டோரி மத்தவங்கள மாதிரி கிடையாது, ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு இவன் கதையை சொல்ல ஆரம்பிக்க அப்படி டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கதை ஆரம்பிக்கிற வருஷம் 2004. நம்ம ஹீரோ டாங்ஸி இருக்கான்ல, இவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர் கீழே இந்த கந்து வெட்டி காசெல்லாம் வசூல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம ஹீரோவோட சீனியர். ரெண்டு பேரும் ஒன்னாதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ரெண்டு பேரும் பணத்தை வசூல் பண்றதுக்காக ஒருத்தனை பார்க்க போறாங்க. ஆக்சுவலா இவனுமே கொஞ்சம் பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவங்கிட்ட போய் பணத்தை கேட்டா அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றான். அதுல ஒருத்தன் இந்த சீனியரை பார்த்து தப்பா பேச, நம்மளுக்கு வரும் பாருங்க கோவம், ஆளு பாக்குறதுக்கு என்னமோ நோஞ்ச மாதிரி தான் இருக்கான், ஆனா அட்டி போன்னு கிட்டி மாதிரி விழுது, என்ன தைரியம் இருந்தா என்னவே எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லி சீனியர் நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை காட்டவும் இவன் போட்டு அவனை பொழந்து எடுத்துறான். ஒரு பக்கம் இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இங்க இந்த வெட்டிக்கு வாங்கினவன் இருக்கால, இவன் கிட்ட நம்ம சீனியர் ஒரு போட்டோவை காட்டி, இதுல இருக்கிறது உன்னோட பொண்ணு தானே, ஒழுங்கா நீ மட்டும் பணத்தை கொடுக்கலனா உன் பொண்ணு உனக்கு உயிரோடவே கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ டாங்ஸி இவனை பார்த்து, ஏன் சீனியர் நம்ம கிட்னாப்லாம் பண்றோமா என்ன, சொல்லவே இல்லை, அட நீ வரேன்டா, நாம அந்த மாதிரி இல்லீகல் வேலை எதுவும் பார்க்க கூடாது, பார்க்கவும் மாட்டோம். அப்போ அந்த குட்டி பொண்ணோட போட்டோ அது வெறும் போட்டோஷாப்ல பண்ண எடிட்டரா, இங்க பாரு, மக்கள் கிட்ட இருந்து கடனை வசூலிக்கிறது ஒரு டேலண்ட் தான், எக்காரணத்தை கொண்டு அந்த திறமையை நீ தப்பான வழியில யூஸ் பண்ணவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் டைம் ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணும்போது அவன் தலையில அடிக்கிறத முதல்ல நிறுத்து. நீ தலையில அடிச்சனா அவங்க உன்னை ஈஸியா திருப்பி அடிச்சிருவாங்க. அதனால அடுத்த தடவை ஒருத்தனை அடிக்கும் போது அவன் காலில் ஃபர்ஸ்ட் அடிச்சேன்னு வையன், அவன் பொத்துன்னு கீழேயும் விழுவான், உனக்கும் அடிக்க வசதியா இருக்கும் அப்படின்னு சீனியர் அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இப்படி பணம் சம்பாதிக்கிறதே அப்பாவோட மெடிக்கல் செலவுக்காக தான். இப்ப கூட பில் பே பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். பில் எல்லாம் கட்டி முடிச்சிட்டு இவன் இங்க இருந்து கிளம்பி நேரா ஒரு டாட்டூ கடைக்கு போக, இங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜூவும் இருக்கிறா. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் இவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் அப்படின்னா அது நம்ம ஜூ மட்டும்தான். இவனுக்கு 15 வயசு இருக்கும்போது இவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க போல. அன்னையில இருந்து சரியா பாசம் அன்பு இதெல்லாம் கிடைக்காம இருந்தவனோட வாழ்க்கையில ஜூ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஜூ ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் தானே, சோ ஹீரோக்கு அவன் அம்மா ஞாபகம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அவன் கையில ஒரு டாட்டூவையும் போட்டு விட்டுருக்கா. அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம சீனியருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவனுக்கு அப்போ 17 வயசு இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனைக்காக 3 வருஷம் தூக்கி ஜெயில போட்டாங்க. இவன் உள்ள இருந்த இந்த 3 வருஷத்துல இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். பட் அவ அப்படி எதுவும் பண்ணாம இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த ஒரு லாயல்ட்டிக்காக தான் அவளை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு இவனு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் நம்ம ஹீரோ வயசுல பண்ணாத சேட்டைகளே கிடையாது. சொல்ல போனா இந்த ஊர்ல நம்பர் 1 கேங்ஸ்டரா இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டை கட்ட பஞ்சாயத்துல இருந்ததால அதே மாதிரி இவர் பையனும் இப்ப அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுல அடிக்கடி இவருக்கு ஒரு ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு இவர் ஒய்ஃபுக்கு, அதாவது நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பாவம் அவங்க இறந்து போயிடுறாங்க. அன்னைக்கு பாதிக்கப்பட்டவர் தான் அதுல இருந்து மீண்டு வர முடியாம குடிச்சு குடிச்சு ஹார்ட் கிட்னி எல்லாமே ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட இப்ப சாகுற ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. இந்த பக்கம் அடுத்த ஆள் கிட்ட கடனை வசூல் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் மிரட்டிக்கிட்டு இருக்க, அவன் சேஃப்டிக்காக பர்சனலா ஒரு அடியாள வச்சிருப்பான் போல. இது தெரியாம ஹீரோ வழக்கம் போல அந்த ஆள் அடிக்கிறதுக்கு போக அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துருது. இந்த சண்டையில யாருக்கு அடி விழுந்ததோ இல்லையா நம்ம ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிடுறான். அப்புறம் என்ன, இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வர எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டரும் நம்ம சீனியரும் பயங்கர க்ளோஸ் போல. சோ எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் பண்ணாம இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆமா சீனியர், உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடியே தெரியுமா? அவன் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ஒரு டைம் நான் அவனோட ஃபேமிலியவே காப்பாத்திருக்கிறேன். அதுவும் சும்மா கிடையாது, பெரிய சண்டை. நிறைய பேர் இவனை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தனியாளா கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அத்தனை பெரிய நான் சமாளிச்சேன் தெரியுமா. அந்த சண்டையில தான் என் காலை உடச்சு விட்டானுங்க அப்படின்னு நடந்த பழைய விஷயங்களை பத்தி பேசிட்டு போறாங்க. ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேரா ஜூவை பாக்குறதுக்கு தானே வருவான். அதே மாதிரி இவனை இங்க வர ஜூ தான் இவன் காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறா. ரெண்டு பேருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்த வாரம் பாத்தீங்களா. ஆக்சுவலா இவன் பேரு தான் 4. இந்த 4 வேற யாரும் இல்ல, நம்ம ஜூவோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்ம ஜூக்கு 4 பண்ற நிறைய விஷயம் பிடிக்கவே இல்லை. இவனும் பொறுமை எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. பட் அவ எதையுமே காது கொடுத்து கேட்காம நான் பண்றதான் கரெக்ட், என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு இவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்ததால வெறுத்து போய் இவனை பிரிஞ்சு ஜூ தனியா வந்துட்டா. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் அவன் கூட சேரவே இல்லை. இவன் தான் பண்ண தப்பெல்லாம் மறந்து மறுபடியும் ஜூவை தேடி வந்துகிட்டே இருக்கான். இங்க பாரு ஜூ, நான் தான்
பண்ண தப்பெல்லாம் மறந்து மன்னிப்பு கேட்கறேன்ல, ப்ளீஸ் இப்பவாது என்ன மன்னிச்சு ஏத்துக்கோன்னு கேட்கறேன். பட் இவன் எதுவும் பேசாம இவனை இங்க இருந்து வெளியே துரத்தி விட்டுறா. ஆக்சுவலா அந்த 4க்கு கீழே தான் நம்ம சீனியர் ஹீரோவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மெடிக்கல் பில் கட்டுறதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர இதை ஹீரோவோட அப்பாவும் பாக்குறாரு. அவருக்கு சமக்கம் வருது. உடனே பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சும் எதுக்கு அவ கூட பழகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு பொழந்து எடுத்துடுறாரு. வாங்கின அடியோட மறுபடியும் ஜூ கிட்ட தான் ஓடி வரான். ஜூ, நான் இதை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். எதுக்காக உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. நாங்க 2 பேரும் முதல்ல அந்த ஊருக்கு வரும்போது சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனா காலங்கள் மாற மாற மனுஷங்களும் மாறுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் அவரும் தப்பான பாதைக்கு போயிட்டாரு. வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை, அதுவும் இல்லாம என்கிட்ட ஒரு மிருகம் மாதிரி நடந்துகிட்டாரு. அதனாலதான் நான் அவரை விட்டு விலகி வந்தேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா கிட்ட அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இவனால எப்படி வீட்டுக்கு போக முடியும்? சோ அன்னைக்கு நைட்டு ஜூ கூட அவளோட கடையிலே ஒன்னா ஸ்டே பண்றாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே இவ கடையில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு மண்டையில கூட பிங்க் கலர் ஹேருக்கு கலர் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு ஒரு கஸ்டமருக்கு டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இவ சம கடுப்பாகி பக்கத்துல இருக்கிற ஒரு ஜாரை எடுத்து இவன் மண்டையில ஒரே அடி, ரத்தம் பொல பொலன்னு ஊத்த ஆரம்பிக்குது. இந்த சவுண்ட் கேட்டு வந்த ஜூ அவளும் கையில ஒரு ஜாரை எடுத்து இவனை அடிக்க இந்த ஆளு கடுப்பாகி திருப்பி ஜூவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் மேல யாராவது கையை வச்சா நம்ம ஹீரோ தான் பார்த்து சும்மா இருக்க மாட்டான்ல. சோ இவனு கூட சேர்ந்து அந்த ஆளை அடிச்சே துரத்திடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சீனியர் இருக்கான்ல, இவன் வசூல் பண்ற பணத்துல இருந்து பாதி பணத்தை இவன் பாஸுக்கு தெரியாம, அதாவது நம்ம 4க்கு தெரியாம ஆட்டையை போட்டு வச்சிருப்பான் போல. இந்த விஷயம் 4க்கு தெரியவும் இவனை போட்டு அடி அடிச்சு தூக்கி வெளியே வீசிடுறான். அது மட்டும் இல்லாம இவனை வேலையிலிருந்து தூக்கவும் நமக்குன்னு இருந்த ஒரு வேலையும் போயிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? என்னை விட்டுட்டு போனாதான் அவளும் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு அவளுக்கே போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறான். அந்த சோகத்திலே ஹீரோக்கும் கால் பண்ணி வர சொல்லி 2 பேரும் ஒரு பாருக்கு போயிட்டு மூக்கு முட்டை சரக்கு அடிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோ கிளம்பி நேரா அந்த சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போறான். அந்த அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு துணி கடையை வச்சு நடத்திட்டு வராங்க போல. இவன் நேரம் அவங்க கடைக்கே போயிட்டு என் சீனியர் ஏதோ டென்ஷன்ல தான் பிரேக்கப் அதுன்னு தேவையில்லாம பேசிட்டாரு, ப்ளீஸ் நீங்க ஒன்னும் அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. இங்க பாரு தம்பி, இதை விட பெரிய பெரிய கஷ்டம் வந்து நான் ஒரு நாள் கூட இவர் கூட பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே இல்ல. ஆனா இவர் என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உடனே பிரேக்கப்னு சொல்லிடுறாரு. இப்ப அவரா தானே இதுக்கு ஆசைப்பட்டாரு, நானும் அதே மாதிரி இனிமேல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவனால பதிலுக்கு எதுவுமே பேச முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா இருக்காருல, இவர் ஒரு வில்லங்கமான வேலையை பார்த்துறாரு. பையனுக்கு தெரியாம வீட்டையே ஓயோ ரூம் மாதிரி மாத்தி 1/4 மணி நேரத்துக்கு இவ்வளோ, 1/2 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு ஒரு சைடு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாரு. வழக்கம் போல அப்பாவோட மெடிக்கல் பில்ல கட்டுறதுக்காக இவன் கூடவே ஜூவையும் கூட்டிட்டு வந்திருப்பான் போல. இதை பார்க்கவும் இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இவ கூட சேராதன்னு, வேணும்னு எதுக்கு பிரச்சனையை ஓம் பக்கம் இழுத்துக்கிற? ஏமா நீ 4ஓட ஒய்ஃப் தானே, எதுக்கு என் பையன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அசிங்கமா பேச அவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. எதுக்காக இவர் இப்படி பண்றாரு? அந்த 4 பார்த்து இவர் பயப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு சில விஷயம் தெரிய வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட அப்பா தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 டான். அவர் பீக் டைம்ல இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் 4 இந்த ஊருக்கு வந்தான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பொட்டன்ஷியலை பார்த்ததும் இவருக்கு ரொம்பவே பிடிச்ச போய் கூட சேர்த்துக்கிட்டாரு. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போச்சு. பட் இவன் தொழில கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்த குருவே மிஞ்சி இவன் டாப் 1க்கு வந்துட்டான். இத கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம குடிக்க ஆரம்பிச்சவர் தான் இத பத்தி நினைச்சு வீணா உடம்பையை கெடுத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜூ வந்து அவளோட டாட்டூ ஷாப்பை க்ளோஸ் பண்ண போறதா ஹீரோ கிட்ட சொல்றா. எனது கடையை மூட போறியா? ஏன், எதுக்காக அப்படி பண்ற? இல்ல, நான் போடுற டாட்டூஸ்லாம் வர வர ரொம்பவே கேவலமா இருக்குது, அதான் கடை இழுத்து மூடிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கிறேன். ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியல. எதுக்கு இப்படி ஊரை விட்டே போறேன்னா சொல்ற? நீ இங்க இருந்து போயிட்டு அப்படின்னா நான் வேற எங்க போறது? பேசாம நீ என் கூட இங்கே இருந்தேன் அப்படின்னு ரொம்பவே சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டே கேட்க இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவளோட திங்ஸ் கொஞ்சம் 4 வீட்டுல இருக்கும் போல. அதை எடுக்கிறதுக்காக இவ்வளவு அங்க போக இவன் ஜூவை தடுத்து ப்ளீஸ் என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறான். இவ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும் இவன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க கடுப்பான ஜூ இவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி லைஃப்ல ஒரு தடவையா அது ஆம்பளை மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிருது. அன்னைக்கு நைட்டு பார்ல இவன் கேங் கூட ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்ல வேலை பார்க்கிற வெயிட்டர் ஒருத்தன் சரக்கு எடுத்துக்கிட்டு வர யாரா இது அப்படின்னு உத்து பார்த்தா அது நம்ம சீனியரு. டேய், நீங்க என்னடா பண்ற? கைஸ் ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க பாருங்க, இதோ இருக்காரே இவர் யார் தெரியுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ரவுடி. ஒரு டைம் நிறைய ரவுடி பசங்க இவரை வழி மறைச்சு போட்டு தள்ள ட்ரை பண்ணும்போது தனி ஒரு ஆளா அத்தனை பெரிய சமாளிச்சிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு டான் இப்போ என்னன்னா இந்த பார்ல ஒரு சாதாரண வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறான்.
இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வரவும் நம்ம ஹீரோ விறுவிறுன்னு கிளம்பி அங்க போய் பார்த்தா இவனோட அப்பா வீட்டையே ஓயோ மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தாருல. அங்க வந்த ஜோடியில ஒரு பொண்ணு மட்டும் மாசமாயிட்டா போல. அந்த பொண்ணோட அம்மா எப்படியாச்சும் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிய வரவும் நேரா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. போலீஸும் ஹீரோவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல இவன் செம டென்ஷன் ஆயிடுறான். யோ, உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசலையா? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் கஷ்டப்பட்டு அடியெல்லாம் வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ என்னன்னா காசுக்காக இப்படி கேவலமான வேலையை பாக்குற? உன்னெல்லாம் என் அப்பான்னு சொல்லிக்கவே கேவலமா இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா திட்டிடுறான். இவர் ஒய்ஃபோட அஸ்தியை ஒரு ஜார்ல போட்டு எப்பவுமே இவர் அதை கையிலே வச்சிருப்பாரு போல. இதை இவனு பார்த்து அம்மாவோட அஸ்தியை கூடவே வச்சுக்கிட்டா நீ இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? ஒழுங்கு மரியாதையா என் அம்மாவை என்கிட்டே திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அவர் கூட சண்டை போட்டு ஜாரை வாங்கிட்டு இனிமேல் அவன் மூஞ்சில முடிச்சிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கிருந்து கிளம்பி விறுவிறுன்னு ஜூவை பார்க்க கடைக்கு வந்தா இவ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கடையவே காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஜூ இந்த ஊரை விட்டு கிளம்புறதுல இவனுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா அம்மாவை இழந்து பாசத்துக்காக ஏங்கின இவனுக்கு ஜூ தான் ஒரு அம்மா மாதிரி பாசத்தை காட்டினா. ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கிறது பிரச்சனையா இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அப்பா வேற தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்குறாரு. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இவனுக்கு ஆறுதலா இருக்கிற ஒரே ஜீவன்னா அது நம்ம ஜூ மட்டும்தான். இப்ப அவளே இங்க இருந்து போகிறது நினைச்சு இவனுக்கு மனசு கேட்காம அன்னைக்கு நைட்டு கடைசியா அவன் மடியில படுத்து தூங்குறான். மறுநாள் விடிஞ்சதுமே இவளை போட்ல ஏத்தி விடுறதுக்காக இவனும் கூடவே போறான். பட் இவனுக்கு திரும்பி வர்றதுக்கு மனசே இல்ல. இவன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான், நான் உன் கூடவே வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இவன் என் கூட இருக்கிறது 4க்கு, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அது இவனுக்கு தான் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு இவனை திருப்பி அனுப்பி விட்டுறா. சோகத்துல இவனு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்தா அப்பாவுக்கு பழையபடி ஹார்ட் அட்டாக் வந்து இன்னுமே நிலைமை மோசமாயிருது. உடனே அப்பா ஐசியூக்கு மாத்தல அப்படின்னா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஐசியூல சேர்த்தா பணம் அதிகமா செலவாகும். சோ பணத்துக்காக வேற வழி தெரியாம சீனியர் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அந்த இல்லீகல் வழியை சூஸ் பண்றான். கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தரோட குட்டி பொண்ணை கிட்னாப் பண்ணி இவன் கூட சேர்த்த மாதிரி அந்த பொண்ணை சுத்தி பட்டாசு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு நீங்க மட்டும் வட்டி காசை கொடுக்கல அப்படின்னா நான் இப்பவே இந்த பட்டாசை கொளுத்திக்குவேன்னு மிரட்ட இதை பார்த்து பயந்து போய் அவங்களும் பணத்தை கொடுத்துட்றாங்க. பணம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாத்துதுன்னு பாருங்க. இவ்வளவு நாளா எதை பத்தியும் கவலைப்படாம அவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தவனோட அப்பாக்கு இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரவும் அவருக்குள்ள செத்து போயிருவோமோ அப்படிங்கிற பயம் வர ஆரம்பிச்சிருது. எப்பவுமே பையனை பிடிச்சி திட்டுறது அடிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்ப அவனை கூப்பிட்டு மிரட்டல சண்டை போடல. டேய், என்னோட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா? சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கறேன், எனக்காக அதை மட்டும் நீ பண்றியா? நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட அஸ்தியை அம்மா கூடவே சேர்த்து ஒன்னா கரைச்சிரு அப்படின்னு கேட்க இவன் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான். பையனுக்கு இனிமேல் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இவர் வீட்டுக்கு வந்து தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 4ஓட ஆட்கள் வந்து இவர் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இவரை எதுக்காக தூக்க சொன்னான்னா ஜூ இப்போ கடை க்ளோஸ் பண்ணிட்டு வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டால, அவன் நம்ம ஹீரோ கூட தான் ஓடி போயிருக்கணும் அப்படின்னு இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை தேட சொல்லியிருப்பான். பட் அவன் கிடைக்காததுனால அப்பாவை தூக்கிடுறாங்க. ஆல்ரெடி இவரே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில இவரை போட்டு அடி அடி நடிக்க பாவம் பாடி கண்டிஷன் இன்னுமே மோசமாகி ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கைய போட்டுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போதாது அப்படின்னு நம்ம சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஊர்ல ஒரு துணி கடையை வச்சு நடத்திட்டு வந்தால, ஏதோ ஒரு கும்பல் அந்த கண்ணாடியோட கடையெல்லாம் உடைச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணிருக்காங்க போல. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் நம்ம சீனியர் கிட்ட சொல்றாரு. இவன் உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரியுது இதை செஞ்சது வேற யாரும் இல்ல, நம்ம 4 தான். இந்த பக்கம் 4 நல்லா மூக்கு முட்டை சரக்க போட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையனை வழி மறைச்சு கத்தி காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி 4ஆல இந்த பையன் பாதிக்கப்பட்டிருப்பான் போல. இவன் சுய நினைவு இல்லாம போதையில இருக்கிற இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி இவனை கட்டி போட்டுறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம சீனியரோட பிளான் தான். அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காட்டினா நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்க்கறதுக்காக அங்க ஜூ வந்து நிக்கிறா. என்னதான் இவன் இங்க இருந்து கிளம்பி போனாலும் ஹீரோவோட நினைப்பு விடாம இருந்துகிட்டே இருந்ததால அவனை தேடி பழையபடி இங்க வந்துடுறா. அப்பாவை 4 அடிச்சு போட்டு இப்படி சீரியஸ் ஆக்குற விஷயம் அவளுக்கு தெரியாது போல. தற்செயல வர பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது தான் அவரும் நடந்த விஷயத்த நான் சொல்றாரு. நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, என் பையன் கூட சேராத, அவனை விட்டு விலகி போயிருன்னு. இப்ப பாரு, இதெல்லாம் ஒன்னாலதான். அங்கிள், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த விதமான தப்பான இன்டென்ஷன் எதுவும் கிடையாது. அவன் அந்த மாதிரி என்ன பார்த்தது இல்ல. எனக்கு நிஜமாவே அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து கிளம்பும் போது கரெக்டா இவரோட மூச்சு நின்று போயிருது. அங்கிள் இறந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவ கால் பண்ணி பார்த்தா அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அப்ப அந்த வழியா ஹீரோ மாதிரி ஒருத்தன் பைக்ல போக இவன் தான் போறான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி குடுகுடு ஓடும் போது அங்க வந்த ஒரு கார் இவன் மேல பயங்கரமா மோதி ஆக்சிடென்ட் ஆயிருது. யாரா அவளை இடிச்சது அப்படின்னு காருக்குள்ள பார்த்தா உள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம சீனியர் தான். ஆக்சுவலா இவன் தெரியாம தான் ஜூ மேல மோதி இருப்பான். பதறி போய் என்ன ஏதுன்னு கீழே இறங்கி பார்த்தா அவகிட்ட
மூச்சு பேச்சே இல்ல. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை அப்படியே அலைக்கா தூக்கி காருக்குள்ள உட்கார வச்சுட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பக்கம் நம்ம போரை காட்டுனா சீனியர் சொன்னா அப்படின்னு சொல்லி 2 பசங்க அவனை கட்டி போட்டிருந்தாங்கல்ல, இவன் அந்த கட்டை எப்படியோ பிரிச்சு இந்த 2 பசங்களையும் அடிச்சே கொண்டுறான். இங்க நடு ரோட்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வர உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் வர சொல்லி ஜூவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற வழியிலே அவ இறந்து போயிடுறா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் போருக்கும் தெரிய வர பாவம் 2 பேரும் கதறி கதறி அழறாங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு அம்மா கிடையாது, இதுல இவனுக்குன்னு இருந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஊரை பொறுத்தவரை ஜூ வந்து காரை ஓட்டிட்டு போனதுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது யாரோட கார் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். கோவத்துல கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நேரா நம்ம சீனியரா போட்டு தள்ளுறதுக்கு வர அவர் மேல உள்ள பாசம் இவனை எதுவும் பண்ண விடாம தடுத்துருது. கொலவெறியோட வந்தவன் எதுவும் பேசாம கத்தியை கீழே போட்டுட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறான். இதை பார்த்த சீனியர் நேரா இவங்கிட்ட வந்து, டேய் நான் மன்னிச்சிருடா, நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட். அந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துலதான் அந்த இடத்துல இருந்து ஓடி போனேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான், பேசாம உன் கையாலே என்ன கொன்னுரு அப்படின்னு இவன் காலில் விழுந்து இவர் கதறி கதறியால இவன் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிடுறான். இப்ப அப்படியே படத்தோட ஸ்டார்டிங் சீனை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு ஜார்ல அஸ்தி எடுத்துட்டு போய் கடலை கரைச்சான்ல, அந்த அஸ்தி வேற யாரும் இல்ல, இவனோட அம்மா அப்பா அப்புறம் ஜூ, இவங்க 3 பேரோட அஸ்தியும் தான் இது. நாமளும் இந்த மாதிரி தான் ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது அவங்கள கண்டுக்க மாட்டோம், கேர் பண்ணிக்க மாட்டோம், ஏன் ஒருவேளை சாப்பாடு கூட போட்டிருக்க மாட்டோம். பட் அவங்க நம்ம கூட இல்லாத போதுதான் அவங்களோட அருமை நமக்கும் புரிய வரும். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் என்னதான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டினாலும் அவரை ஒரு தொல்லையாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். பட் இப்ப அவர் கூட இல்லாத போதுதான் அவரோட அருமை இவனுக்கு புரிய வருது. இதுவரை நான் நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், காயப்படுத்திருக்கேன், இனிமேல் அந்த மாதிரி தப்புகள் எதுவும் நடக்காதுன்னு இவன் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாப்பா.